சவுல் அவரை நோக்கி, நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர், ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமானது. அது அந்த நேரத்தில் புரியாது, அது நம்முடைய கண்களுக்கு வியப்பாய் இருக்கும். அதாவது கடவுளுடைய தேர்ந்தெடுப்புல உட்கார்ந்து ஆட்சி செய்யறவங்களுடைய ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரமித்து போவோம். கடவுளுடைய அழைப்பு அப்படிதான் இருக்கும். இன்னொன்று, நம்ம சுயநலமாய் நம்ம வாழ முடியாது. அதாவது சில நேரம் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கும், நம்ம என்ன செய்யறோம்னா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, என் குடும்பத்துக்கு எதனா கிடைக்குமா, அல்லது என் சொந்த மதங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் நம்ம நிற்போம். அப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா உடனே என்ன சொல்லிடுவோம், அந்த தலைவரே சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப இந்த நிலைமை மாறினாங்க. அதாவது சுயநலமாய் நம்ம சிந்திக்காம ஒட்டுமொத்தமாய் ஒரு இனத்துக்கான அல்லது ஒரு சமூகத்துக்காக நாம் நிற்கும் போது அதுதான் உண்மையான நீதியாக இருக்கிறது. மற்றதான் நீதி கிடையாது, அநீதியா இருக்கிறது. அப்ப நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம். நீதி என்பது சுயநலம் அற்றதாய் இருக்க வேண்டும். பிறருக்காக நம்மை இழக்கிற அளவிற்கு நாம் கொண்டு போக வேண்டும். அப்படி ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம் வேணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சாமுவேல் என்ன செய்கிறார், அரசரை தெரிந்து செய்கிறதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் மிகவும் மிகவும் எளிமையான கோத்திரம் இந்த இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரம். ரொம்ப சின்ன கொஞ்சமா இருந்தது. ஆனா இந்த சின்ன எளியவர்களா இருக்கிற இந்த கொஞ்சமான இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல தான் இவர் என்ன செய்கிறார், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். சவுலை கடவுள் அழைக்கிறார். அப்ப இந்த சவுல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தாரு, ஆனால் அதே நேரத்துல புத்திசாலித்தனமாகவும் இருந்தார், வீரம் மிகுந்தவராக இருந்தார். இவர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லெவல்ல இல்லை, ஆனால் காணாமல் போன ஒரு கழுதையை தேடிட்டு போறார். இப்படி காணாமல் போன அந்த கழுதையை தேடி போகும்பொழுதுதான் கடவுளுடைய அழைப்பு இவருக்கு வருகிறது. இவரை அரசராக கடவுள் வழியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார், அனாயின்ட்மென்ட் பண்றார். இப்ப இந்த சவுல் பாத்தீங்கன்னா எளிமையானவர். அவன் எளிமையான ஒரு சவுலை கொண்டு கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அவர் கடவுள் சொல்றார், இவர் பெலிசியர்களிலிருந்து கரங்களில் இருந்து என் மக்களை விடுதலை செய்வார். கடவுளுடைய அழைப்பு பாருங்க. அமலேக்கியர்கிட்ட இருந்தும் மக்களை காத்தார் சவுல். அப்படி என்றால் இந்த பெலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, நான் எப்படி இங்க அரியணையில உட்கார்ந்து இருக்க முடியும்? என் மக்களை விடுதலை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் தேவை. ஆகவே ஒட்டுமொத்த மக்களுடைய அழுகையை போக்குகிறவராக இருக்க வேண்டும், சுயநலம் அற்றவராக இருக்க வேண்டும். அல்லது பென்யமின் கோத்திரத்துக்கானவர் மட்டுமல்ல, இவர் எல்லோரையும் அரவணைக்கிறவராக இருக்க வேண்டும். அப்படிதான் கடவுளுடைய அழைப்பு. ஆகவேதான் இவர் கடவுள் முன்குறித்திருக்கிறார். அவர் சொல்றார், அந்த வாக்கு அப்படியே நிறைவேறுகிறது. பெலிசியருடைய கரங்களில் இருந்து இந்த சவுல் இங்கே மக்களை காக்கிறவராக, விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். கடவுளும் மக்கள் மீது கரிசனை கொண்டவராக கண்ணோக்கி பார்க்கிறாருங்க. அப்ப அன்றைக்கு சாமுவேல் என்ன அழகா கடவுளுடைய அந்த திருவார்த்தையை கேட்டு இந்த சவுலை அடையாளம் கண்டு அவர் அபிஷேகம் செய்தார் அல்லவா. இன்றைக்கு நாமும் நம்முடைய தலைவர்களை தெரிந்தெடுக்கும் போது அது நாட்டை ஆளுகிற தலைவராக இருக்கலாம், திருச்சபை ஆளுகிற தலைவராக இருக்கலாம், சரியாக நாம் செயல்பட வேண்டும். நாம் ஜெபத்தோடு கடவுளுடைய வாக்கை நாம் கேட்டு நாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலைக்காக நாம் இறங்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட நபர்களுடைய அல்லது தனிப்பட்ட குடும்பங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பது அல்ல. அதற்காக அழைக்கப்படவில்லை. எல்லோருக்கான ஒரு தலைவரை கடவுள் பட்சபாதம் அற்றவரை, அன்பானவரை, எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவரை, அதாவது ஆடம்பரமானவர் அல்ல, எளிமையாய் இருப்பவரை கடவுள் அழைக்கிறார். அப்ப ஏழைகளோடு ஏழைகளா இருக்கிறவர்கள், கிராமங்களிலே குறிப்பாக பின்தங்கிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள், தாங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் தேர்ந்து செய்கிறார். அவ கடவுளுடைய தேர்ந்தெடுப்பு என்பது வித்தியாசமானது. நம்ம பல நேரங்களில் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம பெரிய லெவல்ல நம்ம வர முடியாது இல்லவா. அப்ப கடவுளுடைய கரங்கள் எப்படி என்றால் அவர் அழைக்கிறது என்பது வித்தியாசமானது. அதாவது இவர் எல்லோருக்குமானவர், எல்லோரையும் ஒட்டுமொத்தமாய் அரவணைத்து பட்சபாதம் இல்லாமல் எல்லோரையும் பழி வாங்காமல் கொண்டு செல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டமா இருக்கிறது. அன்றைக்கு சாமுவேல் அதை செய்தார். இன்னைக்கு கடவுள் நம்முடைய கரங்களிலே நம்ம கொடுக்கிறார். நம்முடைய நாட்டின் தலைவர்களை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். நம்முடைய திருச்சபையின் தலைவர்களை நாம் சரியாக தெரிவு செய்ய வேண்டும். இந்த அறிவும் ஆற்றலும் ஞானமும் கடவுள் நமக்கு அருளுகிறார். கடவுளை தேடுவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்து நான் நடக்க வேண்டிய பாதைகளை நீர் எங்களுக்கு காட்டுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.